விஸ்வரூபம் திரைப்படம் வெளியாவதில் ஏற்பட்டுள்ள சிக்கலால் தனது சொத்துக்களை இழக்கும் நிலை உருவாகியுள்ளதாக விரக்தி அடைந்துள்ள நடிகர் கமலஹாசன் தொடர்ந்து போராடப் போவதாக தெரிவித்துள்ளார். நடிகர் கமலஹாசன் எழுதி இயக்கியுள்ள விஸ்வரூபம் திரைப்படத்துக்கு தமிழக அரசு தடை விதித்தது. 6 மணி நேரம் நடந்த நீண்ட விவாதத்திற்கு பின்னர் விஸ்வரூபம் படத்திற்கான தடையை நீக்கி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வெங்கட்ராமன் செவ்வாயன்று இரவு 10:15 மணி அளவில் உத்தரவு பிறப்பித்தார். இந்நிலையில் புதனன்று தமிழக திரையரங்குகளில் அப்படத்தை திரையிடுவதில் சுமூகமான சூழ்நிலை ஏற்படவில்லை. தமிழக அரசு சார்பில் மேல்முறையீடும் செய்யப்பட்டது. இதனால் சினிமா தியேட்டர்களில் விஸ்வரூபம் படம் நிறுத்தப்பட்டு ரசிகர்களுக்கு பணம் திருப்பி அளிக்கப்பட்டது. இந்நிலையில் புதனன்று காலை செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் கமல் தன் நிலை குறித்து விளக்கம் அளித்தார். தடைக்கு தடை தடைக்கு தடைக்கு தடை என்று போய்கொண்டிருக்கிறது. எனக்கு இது விளங்கவில்லை. என்னுடைய படம் நடக்கும் களம் ஆப்கானிஸ்தான். அது அமெரிக்காவிலும் நடக்கிறது. இது இந்திய முஸ்லிம்களுக்கு கேலி செய்யும் படமாக எப்படி இருக்க முடியும் என்பதை யோசித்து பார்க்கிறேன். நான் உள்பட அனைவருமே கருவிகளாக விட்டோம். என்னுடைய முஸ்லிம் சகோதரர்கள் உள்பட சென்னையில் எனக்கு இருக்கும் தாவர சொத்துக்கள் அனைத்தும் இந்த படத்திற்காக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரிலீஸ் தேதி தள்ளி போக போக எனக்கு பணம் கொடுத்தவர் இதை எழுதி அவர் பெயருக்கு மாற்றிக்கொண்டு விட்டார். நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு தன்னால் எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது என்றும் தனது வீடு உட்பட சொத்துக்கள் அனைத்தும் விஸ்வரூபம் படத்தின் மூலம் போய்விட்டதால் தமிழகத்தை தவிர மதசார்பற்ற மாநிலம் ஏதாவது இருந்தால் அங்கு செல்ல விரும்புவதாகவும் அப்படியும் இல்லாத நிலையில் வெளிநாட்டுக்கு இடம்பெயர இருப்பதாகவும் உருக்கமாக கூறினார் நடிகர் கமலஹாசன். தனிமனிதன் தானே வீழ்த்தி பார்க்கலாம் என்று தமிழகம் நினைக்கக்கூடாது. விழுந்தால் விதையாக விழுவேன், மரமாக வளர்வேன். எனக்கு அரசியல் கிடையாது, மதம் கிடையாது என்பது எல்லோருக்கும் தெரியும். எனக்கு மதசார்பற்ற ஒரு இடம் வேண்டும். அது தமிழகமாக இல்லாமல் போய்விட்டால் மதசார்பற்ற மாநிலம் இந்தியாவில் உள்ளதா என்று தேடி குடியமர்வேன். எனக்கு இடம் கிடைக்கவில்லை என்றால் மதசார்பற்ற ஒரு நாடு தேடி போவேன். இது மதசார்பற்ற ஜனநாயக நாடு என்று நான் இன்னமும் நம்பிக்கொண்டிருக்கிறேன். இருப்பினும் எனக்கு நீதியின் பால் நம்பிக்கை உள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம். விஸ்வரூபம் படத்தை நீக்கி சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் தொடரப்பட்டுள்ள அப்பீல் மனு புதனன்று மதியத்துக்கு மேல் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது.